மத்தூர் பஞ்சாயத்தும் இங்க நெதாரத்துல தானே இருக்கு. ஏன் சொன்னா போட்டிட்டு வந்து தானே பொண்ணு இங்க ஒரு பையன் பணைய வச்சு விட்டா. அவன் கிடைக்காம பொசகட்டவை அவன் பேச்ச பூ இங்க பேசி என்னப்பா சேருவ நான் சொல்றேன். அவளை விடுங்கய்யா, செத்த வயல போய் பேசிக்கிட்டு ஒரு பொண்ணோட தொடுப்பு வச்சுக்கிட்டு என்னமோ அமுஷம் என்னாச்சு? ஊரு எப்ப கேடும் கூட்டம் எப்ப வரும்னு காத்துட்டு இருந்தீங்களா? அவன் தரமுள்ளவையா 100 பேத்த கூட வச்சுட்டு இருந்திருப்பேன். அத பத்தியா அப்ப பஞ்சாயத்துல பேச்சு? விஷயத்தை பேசி முடிவு பண்ணாம ஊர் பாயாசத்தைய குடிக்க வந்திருக்கிய. அத்தா பஞ்சாயத்துனா பளிச்சுன்னு பதில் சொல்ல முடியாது அத்தா. அங்க இங்க தொட்டு தொடங்கிதானே வரணும். போல நிறுத்திங்க உங்க பேச்ச. கடைசியில காய்ச்சோரம் பட்டு கரைங்க அவங்க நுழைநாட்டு பத்தியை காமிச்சிட்டீங்க. எங்க ஊர் பைய உசுர பணைய வச்சு மாட்டை பிடிச்சிருக்கிறான். எங்க ஊருக்கார பையன் வார்த்தைப்படி பொண்ணு கேட்க வந்தவர அருவாளை காட்டி மிரட்டி இருக்கிறா ஒரு சின்ன பையன். பயலையில பேச மரியாதை கட்டிடும். வீரனா நாங்கெல்லாம் பெரிய மனுஷங்க ஊர்ல இருக்கடா இருக்கிறோம். கரிசப்பட்டி பெரியமாய தவிர காக்கிவாடம் பெட்டிக்காரெல்லாம் இடுப்பு உடைஞ்சோட அன்னைக்கு என்னமோ கேவலமா பேசுறீங்களே. மாட்டை ஏன் ஊருக்கார பிடிச்சிருக்கிறான். மரியாதை உள்ளவன் கரிசப்பட்டிக்காரனா பொண்ணை கொடுக்கிறோம். மூச்சு ஏதோ பிடிவெல்ல வார்த்தையை விட்டுவிட்டான். சாத்து மாட்டை பிடிச்சதுக்காக பொண்ணை போய் கேட்டா இது என்ன பெரிய அம்மா வீட்டு வேலையா இருக்கு? குடிச்சுட்டு வார்த்தை விட்டா அது வார்த்தை இல்லையா? நான் குடிச்சுட்டோம் குத்தி விட்டேன்னா குடியில குத்தி விட்டா பஞ்சாயத்து என்ன சும்மா விட்டுருமா? இல்ல அங்க உட்கார வச்சு தூக்கிட்டு போனேன்னு வச்சுக்க என்ன சும்மா விட்டுறாங்களா? நிறுத்தப்பா. 8 ஜில்லாவுக்கு அடங்க தேவர் வீட்டுக்காலைய எங்க ஊருக்கார அடக்கி இருக்கான். ஜல்லிக்கட்டுல கை கால் போயிருந்தது, உசுறு போயிருந்தது. நீங்க கஞ்சி ஊத்துவீங்களா? ஒரு நியாயத்தை பேசுங்கப்பா, புத்தி வச்சு பேசுங்கப்பா. ஆனா நீ வேற சும்மாரியா? ஒன்னா பந்தயம் வச்சு சூதான்னு ஊருக்காரங்க போய் புத்திய பத்தி பேசிக்கிட்டு அப்ப கஷ்டப்படிக்காம புத்தி இல்லாத வேண்டியா? அவர் பேர தூரி பிடிங்க. எண்ணி 10வது நாள் உங்க ஊரு பொண்ணு எங்க ஊருக்கு வந்தே ஆகணும். காளைய அடக்கிறவ அவ கழுத்துல தாலியை கட்டியே தீரணும். இது பஞ்சாயத்து. 10வது நாள் என்ன, அதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடக்கும். என் ஊர்த்துக்காரியே தாலி கட்ட செய்திய சொல்லி அனுப்புறேன். வந்தே தின்னுட்டு போங்க. எங்க ஊர்ல சாப்பாடு இலைக்கு பஞ்சம் இல்ல. எங்களை என்ன இலைக்கு எங்கிற பயலுவ நினைச்சியா? உயிரை கொடுத்தாவது ஊருக்குள்ள நுழைஞ்சு உங்க பொண்ணை தூக்கிட்டு வந்து தாலி கட்டும். மலைச்சாமி ஏதோ எங்க ஊருக்காரன் தண்ணியில ஒரு வார்த்தையை விட்டுட்டானேங்கிறதுக்காக இதுவரைக்கும் நாங்க மருகி இருந்தோம். எங்க ஊரு மண்ணை பத்தியும் பெண்ணை பத்தியும் கெட்டளிப்பா பேசுற அளவுக்கு வந்துட்டீங்க. கரசப்பட்டிக்காரன் மான ரோசத்துக்கு உயிரைய விடுவான். எங்க ஊரு பொண்ண நீங்க கை தொட்டு தூக்கிட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு அவத்த பயல்ல. உங்களால நீங்க பாத்துங்க, எங்களால நாங்க பாத்துக்கிறோம். ஏற்பாடு பண்றா கல்யாணத்துக்கு. வண்டியை கட்டிட்டு போனா இன்னும் அவனை காணமே. இன்னும் கிடையாது. ஆமா, குமரி புள்ள எவனாவது தூக்கிட்டு போட போறான். வாக்கப்பட போற பொண்ணுக்கு நல்ல தாலியா பார்த்து வாங்கிட்டு வர போயிருக்கான். எல்லாம் இப்ப வந்துருவான். கிழக்கு ரொம்ப அவசரம் சொல்லிடி. சாதாரண மனவன் நினைச்சுக்காதடி. எல்லாம் எடுத்து
கம்பால் அடிச்சான் கல்ல தூக்கி போட்டான் ஒத்தாள்கிட்ட தோத்துட்டு வந்திருக்கீங்களா? முத்துக்கால சந்தைக்கு போன கரிசப்பட்டிக்காரவங்க வண்டி எல்லாம் ஒத்தக்கரட்டை தாண்டித்தானே போகணும். இந்த மலச்சாமி தேவை யாருன்னு காட்டு. சந்தைக்கு போன எங்க ஊர் வண்டிகள் எல்லாம் தீய வச்சு கொளுத்திருக்கீங்க. எங்க வீரனையும் காணாம போன மாக்கிருக்கீங்க. கல்ல தூக்கி போட்டு கொலை நடத்திட்டு போனவன நீங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கீங்க. அடிபட்டு கிடக்கிற 4 குடும்பத்திற்கு பதில் சொல்லி ஆகணும். கரிசல்பட்டி, காக்கிவாடம்பட்டி வட்டார 18 கிராமங்களின் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பிரச்சனையும் ஜில்லா அதிகாரிகளின் தலையீடு இல்லாமல் நடக்கக்கூடாது. 18 கிராமங்களின் உள்நாட்டு பஞ்சாயத்தும் அதிகாரத்தை இழக்கிறது. ஒப்பம் மாவட்ட ஆட்சியாளர். கலெக்டர் கம்முன்னு கிடாங்கறாரு. காணாம போன வேற என்ன கவர்மெண்டா கண்டுபிடிச்சு கொடுக்க போகுது. செத்தான போச்சானே தெரியலையாப்பா. முத்து பேச்சு பழப்பல இல்லப்பா, சூறாவளி சுத்திருச்சு. அடியே முத்துக்கட்சி, என்ன தைரியமா பேசிக்கிட்ட? உன்னால ஊரே 2 பட்டு கிடக்குது. இந்த ஊர்ல இருந்து வாக்கப்பட்டு போன பொண்ணெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என் மகன் வந்தவன் இன்னும் திரும்பி போகல. எல்லாம் உன்னாலாண்டி வந்தது. காரி பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய பிள்ளை எல்லாம் கல்லிலே முள்ளிலே படிச்சிட்டு இருக்கு. சந்தைக்கு போற வண்டி எல்லாம் போக முடியாம நிக்குது. பொழுது விடிஞ்சா காடுகரை எல்லாம் என்ன ஆகும்னு பயமா இருக்கு. உனக்காண்டி ஊரே வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்குது. கெண்ட மீன் தொண்டையில குத்துன மாதிரி எவ்வளவு தின்னக்கமா சொல்லி போட்டான். இம்போடு சனத்துங்களுக்கு என்னடி மறுவாதி இவனுக்கு பஞ்சாயத்து வேண்டி கிடக்குது. இவனை கல்ல கட்டி கிணத்தூக்கி போடுங்கய்யா. இவன் நம்ம மண்ணு பொண்ணா அவளை வெட்டி பழி கொடுத்தாள். அந்த பேச்சல சுத்தப்படாதப்பா. என்னைக்கு முட்டு நெஞ்செழுத்தவா அந்த பொண்ணு பேசோ இதுக்குள்ள ஏதோ வேற வேறாம இருக்கப்பா. இந்த ஒரு குடும்பத்துக்காக ஊர் பலியாகணுமா? பஞ்சாயத்து உனக்கு சேர்த்தவனப்பா. என்ன சுத்தம் மானங்கிட்ட பழமா இருக்க? இல்ல இந்த ஒரு குடும்பத்துக்காக நம்ம பிள்ளை ஒட்டியா சாகணுமா? முத்துமாயி தலையாரிய கூப்பிட்டு காக்கிவாடாம்பட்டிக்காரனுக்கு சொல்லி அனுப்பு. இன்னையில இருந்து இந்த குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்ல. வாங்க.
இனி நாங்க யாரை நம்பி பழைக்க போறோம்? எந்த சாதித்தனம் வரப்போகுது? இன்னையில இருந்து அந்த குடும்பத்துக்கும் எங்க ஊருக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை பாத்துங்கப்பா. மீச வச்ச பொட்டைகளா, மொத்த முந்தானை விரிச்சது ரோசமுள்ள ஆம்பளைத்தானா? என் கம்புக்கு போய் சொல்லிட்டு இந்த அருவாளை தாண்டி போகடா.
எந்த ஊர் மண்ணில பிறந்தவளோ என் தெய்வமே. முத்துப்பேச்சி, முத்துப்பேச்சி, அம்மா அம்மா மணில தானே